உலகம் முழுக்க சமத்துவம் வேணும், சமத்துவம் வேணும். சாதி வித்தியாசம் பார்க்காதே, ஆண் பெண் பார்க்காதே, படித்தவன் படிக்காதவன் பார்க்காதே, ஏழை பணக்காரன் பார்க்காதே, எல்லாத்திலையும் சமத்துவம்னு சொல்கிறார் இல்லையா? ஆனால் கண்ணன் சொல்லுவது அந்த சமத்துவம் வரணும்னால் உனக்குள் சமத்துவம் வர வேண்டும். நமக்குள்ளேயே நாம் சமத்துவத்தை கொண்டுறணும். அது என்னது? எனக்கும் இவருக்கும் சமத்துவம் வேணும், உயர்வு தாழ்வு இல்லை, ரெண்டு பேரும் சமமானவர்கள். உங்களுக்கும் எனக்கு வேணும், உங்களுக்கு உங்களுக்கு வேணும், உங்களுக்கு உங்களுக்கு வேணும். எனக்குள்ளேயே என்ன ஏற்றத்தாழ்வு என்ன இருக்க முடியும்? நான் ஒருத்தன் தானே. எனக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குமா? அதுக்குள்ள சமத்துவம் வரணுமான்னா வரணும். அதைத்தான் சித்தி அசித்தையோகோ சமோபூத்வா. வெற்றி தோல்வி ரெண்டு எனக்கு தானே. நான் தானே வெற்றியும் தோல்வியும் சமமாக எடுத்துக்கணும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு தானே. நான் தானே இன்ப துன்பத்தை சமமாக நினச்சிக்கணும். வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் எனக்கு தானே. நான் தான் வெயிலையும் மழையும் சமமாக நினச்சிக்கணும். இது நமக்குள்ள வர வேண்டிய சமத்துவம். இது முதல்ல வந்து தான் பார்ப்போம். நாம் எல்லாம் ஊர் முழுக்க வெளியில் வர வேண்டிய சமத்துவத்தை பற்றி பேசிட்டு இருக்கமே. அது எப்போ வரும் தெரியுமோ? எனக்குள்ள சமத்துவம் வந்ததுன்னா தான் வெளியில் சமத்துவம் வரும். நான் யாரையோ எப்படி நடத்துகிறேன், எல்லாரும் சமமாக நடத்துங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டம் துன்பம் இன்பம் இவற்றை சமமாக நடத்தி நாம் பழகினுட்டோமா? அது பழகினாத்தான் அடுத்தவனை சமமாக நடத்த முடியும். நான் அவனை சமமாக நடத்தினாத்தான் அவன் என்ன சமமாக நடத்துவான். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசினான்னு கண்ணன் சாதிக்கிறார். ஒரு பண்டிதன் படித்தவன்னா ஆறு? தலகீழ் பாடமாக ஒப்பிப்பார் சுவாமி. முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்தா ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தில் தான் நிறுத்துவார். அவ்வளோ வேகமாக சொல்லுவார். ஆனால் அவனெல்லாம் பண்டிதர்கள்னு இவர் சொல்லவே இல்லை. அவெல்லாம் நன்னா படிச்சிருக்கட்டும், புத்திசாலியாக இருக்கட்டும். ஆனால் பண்டிதனால் சமத்துவம் இருக்கணும். யானையும் பூனையும் ஒன்றா பார்க்கணும். ரொம்ப படித்தவனையும் படிக்காதவனையும் ஒன்றா பார்க்கணும். நல்லவனையும் கெட்டவனையும் ஒன்றா பார்க்கணும். இது எப்படி சாத்தியப்படும்னால் எனக்குள்ளே இருக்கிற பார்வை எனக்குள்ளே ஒன்றாகணும். நான் சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றா எடுத்துக்கணும், வெற்றி தோல்வியை ஒன்றா எடுத்துக்கணும், லாப நஷ்டத்தை ஒன்றா எடுத்துக்கணும்னு கொஞ்சம் முயற்சிப்போம். இது நடக்கத்தான் மேற்கொண்டு வரும்.